அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நீலம் புரொடக்ஷன் ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில், அப்ளாஸ் நிறுவனம் அவர்களுடைய இணை தயாரிப்பில், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில், கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் வெளியாக போக இருக்கிற பைசன் திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது. இது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பையும் ஒரு உரையாடலையும் அது உண்டு பண்ணி இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காரணம், அந்த ட்ரெய்லரை பத்தி நம்ம பார்த்தோம்னா 1990களில் தென் தமிழ்நாட்டின் பதட்டமான களத்தில் இருந்து முன்னேறி வந்த ஒரு இளைஞனை பற்றிய கதை அப்படி என்பதுதான் அந்த பைசன் படத்தினுடைய முழு கதையை மொத்தமாக மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லிட்டார். திரைக்கதையில தான் ட்விஸ்டே வச்சிருக்கார். இந்த பைசன் திரைப்படத்தினுடைய கதை என்பது, அதனுடைய மூலக்கூறு அடிநாதம் என்பது மனத்தி கணேசன் அவர்களுடைய கபடி வீரர், இந்திய அளவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த கபடி பிளேயர், அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் அவர் திரைப்படமா கருவா வச்சிருக்காரு. அதனுடைய அந்த மூலக்கருவுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் சார்ந்த வரலாறு, அங்கே நடந்த அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவர் திரைப்படமாக அவர் எடுத்திருக்கிறார். அப்படி என்பது நமக்கு புரிய வருகிறது. ஆனால் அந்த காட்சி அமைப்புகள் என்ன என்பதை காண்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னாடி பைசன் திரைப்பட அந்த ட்ரெய்லர் வந்துச்சு இல்லைங்களா, அதுல எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 3 விஷயங்கள், வசனங்கள். அதாவது துருவ் விக்ரம் அவர்களுடைய தந்தையாக நடித்திருக்கக்கூடிய பசுபதி அவர்கள் 3 டைலாக் முத்திரையாக இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் ஒரு இடத்த சொல்லுவாரு, இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய கலவரமா வெடிக்கிற பூமி இது அப்படின்னு ஒரு கட்டு. அடுத்ததாக, அறிவை வைக்க வேண்டிய இடத்துல ஆயுதத்தை வச்சா எங்களை குத்தி சாச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அந்த வசனமும் சரி. அந்த ட்ரெய்லர்ல கடைசியாக வரக்கூடிய, உன்னுடைய கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, உன்னை என்ன அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்தாலும் சரி, நீ மேல எழுந்து வாடா கிட்டா, நீ மேல எழுந்து வந்து உனக்கான இடத்தை நீ பிடிக்கும் போதுதான் உன்னை ஒரு மனுஷனாவே மதிப்பாங்க, உனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி என்கிற அந்த வசனம். மாரி செல்வராஜ் என்றாலே அவருடைய கதை திரைக்கதையையும் தாண்டி அவருடைய வசனங்கள் மிகப்பெரிய ஈர்ப்பை, ஒரு தனிப்பட்ட சிந்தனையை உருவாக்கக்கூடிய வல்லமைக்கு பொறித்த அந்த வசனங்கள். மாரி செல்வராஜ் அவர்கள் ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இது தமிழ் சமூகத்துக்கான படம் அப்படின்னு. ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் மீது சில பேர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் எப்பவோ நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் இப்ப படமா எடுத்துட்டு வந்து மீண்டும் வன்முறையை உண்டாக்க பாக்குறாரு, இவர் பழைய விஷயத்தெல்லாம் கிளறி எடுக்கிறாரு அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. இப்போ மாரி செல்வராஜ் அவர்களுடைய பார்வை எப்படிப்பட்டது என்பதை நான் சொல்ற உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது தமிழ் சமூகத்துக்கான திரைப்படம் பைசன், இது தென் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதை அப்படின்னு அவர் சொல்லும் போது, அங்க என்ன விஷயம்னா, பல்லர்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் நாடார்கள் குறைவாக இருந்தால், பல்லர்கள் அடக்குமுறை செய்தால் நாடார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். தேவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பல்லர்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடத்தில் தேவர்கள் அடக்குமுறை செய்தால் பல்லர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நிலப்பரப்பில் பட்டியலின மக்கள் குறைவாக இருந்தால் அங்கே வன்னியர்கள் அடக்குமுறை செய்தவர்கள், பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள். பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் வன்னிய மக்கள் அங்க இருந்தா அங்கே அடக்குமுறை செய்தவர்கள், பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள், வன்னிய இன மக்கள். இதுதான் கான்செப்ட். இங்கே சாதி கிடையாது. யார் பெரும்பான்மையாக ஒரு நிலப்பரப்பில் இருக்கும்போது சிறுபான்மையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது எய்தப்படுகிற ஒரு அடக்குமுறையை மாரி செல்வராஜ் தொடர்ந்து பேசி வருகிறார். அது அவர் பார்த்து வாழ்ந்து அனுபவித்த அந்த கதைக்களத்தில் இருந்து அவர் விஷயத்த சொல்றார். இதுதானே தவிர இந்த சாதிதான், இதைதான் நான் தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு அவர் எங்குமே கிடையாது. இந்த திரைப்படத்தின் மூலமாக எதிர்கால இளைய சமூகத்திற்கு மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்பதற்காக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்களை அடக்கி ஒடுக்குவது தண்டனைக்குரியது, குற்றத்திற்குரியது, பாவச் செயல். அது மனித செயல் கிடையாது, மனித நேயம் கிடையாது. நாம் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் தான் நிற்க வேண்டும். இதுதான் அவருடைய கருத்து, சித்தாந்தம். இததான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த வார்த்தைகளை, அந்த கோட்பாடுகளை இங்கே அவர் பாதிக்கப்பட்ட தன்னுடைய சொந்த வாழ்வியலை படமாக தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார். நேயர்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க சாதியம் முக்கியமல்ல, அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டவர்களும். இந்த கான்செப்ட் தான் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா மாரி செல்வராஜ் அவர்களை ஒரு சாதிய திரைப்படம் எடுக்கிறார், அவர் வன்முறையை தூண்டுகிறார், பழைய விஷயங்களை திருப்பி கொண்டு இங்க இப்படி பண்றார் அப்படின்லாம் நம்ம பேச மாட்டோம். ஏனென்றால் நாம் எல்லாம் மனித நேயத்தோடு மனசாட்சியோடு வாழ கற்றுக்கொண்டால் இங்கே இந்த பிரச்சனைகள் நடக்காது அப்படி என்பதுதான் உண்மை நிதர்சனம்.
ஆக மாரி செல்வராஜ் அவர்களுடைய அந்த கருத்தியலை சிந்தனையை தவறாக புரிந்து கொண்டு சில பேர் எப்படி திரித்து பேசினாலும் தான் கொண்ட சிந்தனையில் தான் கொண்ட கருத்தில் எதிர்கால இளைய சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் என்னுடைய முக்கிய கடமை என்று மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு படம் எடுத்துட்டு இருக்கார். இப்போ புரிஞ்சிருக்கும் இது தமிழ் சமூகத்திற்கான படம் என்பது மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்னது எவ்வளவு உண்மை இல்லையா அப்படி என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல நேயர்கள் சொல்லுங்க. இங்க பாதிக்கப்பட்டவன் பாதிப்புக்கு உள்ளானவன் அவன் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும். யார் அடக்குமுறை செய்கிறானோ அடக்குமுறை செய்வதற்கு தூண்டுகிறானோ அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். இதுதான் கான்செப்ட். பைசன் தீபாவளிக்கு மிகப்பெரிய பட்டாசாக வெடிக்கப் போகிறது அப்படி என்பதில் ஒரு சின்ன மாற்று கருத்து கூட கிடையாது. ஏன்னா துருவ் விக்ரம் அவர்கள் சொல்லும் போது சொல்றார் இது என்னுடைய முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 2 படம் நடிச்சிருக்கேன், ஒன்னு எங்க அப்பா கூட, இன்னொன்னு ரீமேக். ஆனால் இதற்காக என்னுடைய 3 ஆண்டு கால உழைப்பை நான் போட்டிருக்கிறேன். இங்க நான் பல விஷயத்தை கத்துக்கிட்டேன். நான் ஆக்டிங் கிளாஸ் போயிருந்தா கூட இந்த மண்ணில் இந்த கலாச்சாரத்தோடு இந்த வாழ்வியலை எனக்கு சொல்லி கொடுத்து காலம் எவ்வளவு எடுத்தாலும் கதைக்கு தேவையான அந்த நடிப்பையும் அந்த இயல்பான அந்த காட்சிகளையும் மாரி அண்ணன் அவர்கள் பதிவு செய்தார் அப்படின்னு துருவ் அவர்கள் பதிவு செய்வது துருவ் விக்ரமுக்கு பல படங்கள் நடிக்காமல் விட்டிருந்தாலும் இந்த ஒரு படம் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும். பசுபதி அவர்கள் நடிப்பில் எவ்வளவு சிறந்தவர் என்பது எல்லோருக்கும், அதாவது தமிழ் சமூகத்துக்கு தெரியும். அவர் நல்ல கதாபாத்திரங்கள், சிரிப்பாகட்டும் வில்லனாகட்டும், அதாவது குணச்சித்திர நடிகராகட்டும், எல்லா பரிமாணங்களிலும் ஜொலிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த பைசன் படத்தில் உண்மையிலேயே அந்த வசனங்கள்லாம் கேட்கும்போது அறிவை வைக்க வேண்டிய இடத்துல ஆயுதத்தை எடுத்து வச்சா எங்களை குத்தி கிழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்றதுதான் அறிவுக்கும் ஆயுதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் வேறுபடுத்தி பேசுகிற விதம். அதாவது சமீபத்துல, அதாவது 2025 ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாணவன் வெட்டப்பட்டார். அப்ப வெட்டப்பட்ட போது 2 விதமான கருத்துக்கள் வைக்கப்பட்டது. ஒன்று, அந்த பையன் யாரோ ஒரு பொண்ணை காதலித்ததாகவும் அவரை துன்புறுத்தியதாகவும், அதாவது டார்ச்சர் பண்ணி என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்காக அவர் வெட்டப்பட்டார்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே நடந்த உண்மை சம்பவம் என்னன்னா, கபடி விளையாட்டு போட்டியில் இவன் எப்படி பட்டியல் இனத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட இவன் அந்த கபடி போட்டியில எங்களை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அவனை வெட்டுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்றத ஒரு தரப்பும் சொன்னது. அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு பல பேர் பல செய்தி தகவல்கள் செய்தி சேனல்ல வந்தது. ஆனால் 1990களில் நடந்த அந்த வலியும் வேதனையும் நமக்கு சொல்லப்படும் போது நம்ம சொல்றோம், ஏன் பல விஷயத்தெல்லாம் இப்ப எடுத்துட்டு வரீங்க? 2025லும் இந்த விஷயம் நடக்குது. இப்பவே ஊடகங்கள் இருக்கும் போதே, பலதரப்பட்ட ஊடக இருக்கும்போது, யூடியூப் சேனல்ஸ், ஃபேஸ்புக்கு, மெயின் சேனல்லாம் இருக்கும் போதே இப்படி நடக்குதுன்னா, அப்போ 90 காலகட்டங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும், எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கும், அதை ஆவணப்படுத்தத்தான் வேண்டும். அப்போதான் எதிர்கால சமூகம் பார்த்து இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு தரப்பும் இந்த அப்படின்னு திருந்துறதுக்கு, மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். அது இல்லாமல் கடைசி வரை எனக்கு சுயசாதி பற்று இதெல்லாம் எனக்கு இருக்கும்னு சொல்லி தொடர்ச்சியாக பயணித்தால் இந்த சமூகத்தில் மனிதநேயம் மடிந்து போகும். மனிதன் மிருகமாக மாறி சக மனிதனை வெட்டி சாய்க்கிற கொடுமை தொடர்ச்சியாக நடக்கும். இது எல்லாம் நடக்கக்கூடாது. அந்த 90 காலகட்டங்கள் 95 காலகட்டங்கள்லாம் நடந்த கொடுமைகள் இனிமேலும் நடக்கக்கூடாது. இளைய சமூகம் அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக திருந்த வேண்டும். இந்த சாதி மதம் இவற்றுக்குள் போய் ஒளிந்து கொண்டு அடைந்து கொண்டு இன்னும் மிருகமாக நாம் வாழக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி படங்கள் வரும்போது சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த காலமாடான் தீபாவளிக்கு களமாட வரும்போது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துவான். இந்த ட்ரெய்லரும் சரி படமும் சரி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சம்பவத்தை திரையில் ஏற்படுத்தத்தான் போகிறது. மாரி செல்வராஜ் அவர்களுடைய பரியேறும் பெருமாள் ஆரம்பிச்சு வாழை வரைக்கும் அவருடைய, அதாவது இன்னொரு சமூகத்தின் மீது வன்மத்தை கக்குகிற செயலை அவர் செய்ததே கிடையாது. அவர் ஒரு கருத்தை சொல்றார் பரியேறும் பெருமாள்ல, அதாவது நானா இருக்கிற வரைக்கும், நீங்களா இருக்கிற வரைக்கும் இது இப்படியேதான் தொடரும்னு ஒரு கிளைமேக்ஸ் வச்சாங்க இல்லையா? 2 டீ கிளாஸை வச்சு நடுவுல ஒரு மல்லிகைப்பூ வச்சு, அந்த இடத்துல நம்ம யோசிச்சு நம்ம திருந்தணும். சமூகம் தான் திருந்த வேண்டுமே தவிர சமூகத்தை யாரும் திருத்த முடியாது, கருத்து தான் சொல்ல முடியும் அப்படி என்கிற அவருடைய பார்வை. வாழை திரைப்படத்துல அவர் பேசி இருக்கிற அந்த வாழ்வியல், கர்னல்ல அவர் பேசி இருக்கிற அந்த பேரரசியல், அதாவது ஒரு பேருக்கே பிரச்சனை வருமா, அப்ப தென் தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி அப்படி என்பதை அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். மாமன்னல்ல அவர் பேசி இருக்கிற அரசியல் மிகப்பெரிய ஒரு சமூக நீதிக்கான அரசியல். இப்படி நல்ல கருத்துக்கள் உள்ள படங்கள் இந்த சமூகத்துக்கு தேவை. மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த படம் வெளியில வர்றது மட்டுமல்ல, மிகப்பெரிய அதிர்வலையை மட்டும் ஏற்படுத்தி விட்டு அது கடந்து போகாது. சமூகத்தில் ஒரு சிந்தனையை உண்டு பண்ணும். சமூகம் சிந்திக்கக்கூடிய திறனை அது வளர்த்து கொள்ளும் அப்படி என்கிற நம்பிக்கையில் பைசன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்படி என்று நம்முடைய சேனல் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தும் அதான். அறிவுதான் ஆயுதம். ஆயுதம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. கல்வி மட்டும்தான் உன்னை உயர்த்தும். கல்வி மட்டும்தான் உன்னை உயரிய இடத்தில் கொண்டு போய் அமர வைக்கும். நீ அப்படி அங்க உட்கார்ந்தா மட்டும்தான் உனக்கான அநீதியை மட்டுமல்ல, இன்னொருத்திற்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் தட்டி கேட்க உனக்கு அந்த அதிகாரம் கையில் கிடக்கும். அப்படி என்று அம்பேத்கர் அவர்கள் அவர் பேசிய அரசியல். அந்த அரசியலை தான் அண்ணன் திருமா அவர்களும் தொடர்ச்சியாக 35 ஆண்டுகள் இந்த களத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படி என்பது அவருடைய அரசியல் களம். மாரி செல்வராஜ் அவர்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, இனிமேலும் இப்படி நடக்க கூடாது அப்படி என்று அவருடைய திரைமொழியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இவை எல்லாம் ஒரு புள்ளியில் தான் வந்து நிற்கிறது. மனிதநேயம். மனிதநேயம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த சமூகம் மிகப்பெரிய, பெரியார் சொன்னது போல, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படி என்கிற ஒரு நிலை இந்த பூமியில் அதாவது நடந்தே தீரும். வன்முறை காடாக மாறும். இங்கு மனிதனை மனிதன் நேசிக்காத வரை இங்கே மனிதநேயம் மலராது. ஆக பைசன் போன்ற படங்கள் தொடர்ச்சியாக வர வேண்டும். சமூக நீதி பெற வேண்டும். சாதி என்பது இடஒதுக்கீடை வைத்து தனக்கான வளர்ச்சிக்கான ஒரு படிக்கட்டாக பயன்படுத்த வேண்டுமே தவிர, அந்த சாதியை வைத்து அரசியல் செய்து பிழைப்பு நடத்தி ரத்த ஆறுகள் ஓடவிட்டு இந்த சமூகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படி என்பதை இந்த இளைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு, தந்தை பெரியாருடைய கனவு இந்த தமிழ் மண்ணில் பலிக்கும். அந்த நாள் விடியல் நாளாக இருக்கும் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு, நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு இருக்கும் வரை என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.